வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது வெள்ளை பூசணிக்காய் கூட்டு. இந்த வெள்ளை பூசணிக்காய் கூட்டுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, நெய் கூட்டு சொல்லுவாங்க. தேங்காய் பாலும் இந்த பாசிப்பருப்பு இந்த பூசணிக்காய் இந்த மூணுத்தையும் ஒன்றா வச்சு குக் பண்ணி எடுக்கும்போது ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்டர் கொடுக்கும். அதாவது வீட்டில் நெய் சோறு போட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன டேஸ்ட் கொடுக்குமோ அந்த டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நெய் கூட்டு சொல்லுவாங்க. இதோட துவரம் பருப்பு துவையல் லஞ்சுக்கு ஒரு அருமையான ஒரு சைட் டிஷ் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். வெள்ளை பூசணிக்காய் 1/2 கிலோ, பாசிப்பருப்பு 80 கிராம், தேங்காய் 1/2 மூடி, வெங்காயம் 1, தக்காளி 1, காய்ந்த மிளகாய் 6லேருந்து 7 நம்பர், பச்சை மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், பூண்டு 10 பல்லு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த மஞ்சட்டில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம், காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூசணிக்காய் இதிலே போட்டுருங்க. இந்த பூசணிக்காய் போட்ட பிறகு அந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக் பண்ண போகிறோம். அதனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்ட பிறகு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த வெள்ளை பூசணிக்காய் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த தாளிப்போட அந்த வாசனை நல்லா கொடுக்கும். இதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். அதிகமான தண்ணி வேண்டாம். தண்ணி அதிகமாக போனால் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த காயோட இந்த தேங்காய் பாலும் அதுக்கப்புறம் இந்த பருப்பு மிக்ஸ் பண்ணும்போது தண்ணியாகவே இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். இன்கேஸ் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போங்க. இப்போ பார்த்தீங்களா இந்த பூசணிக்காய் கரெக்டாக ஒரு 70 to 80% அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா தக்காளி நான் என்ன பண்ணியிருக்கேன் 1/4 இல்லை 1/6 கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் 1/2 மூடி தேங்காய் சொன்னால அந்த 1/2 மூடி தேங்காய் நல்லா திக்கான பால் எடுத்து போட்டிருக்கோம். தேங்காய் பேஸ்ட்டு போடக்கூடாது, வெறும் தேங்காய் பால் மட்டும்தான் போடணும். இந்த ஸ்டைல் மெத்தடுக்கு இதுக்கு பிறகு 1/2 வெங்காயம், ஒரு வெங்காயம் சொல்லியிருக்கேன்ல அதில் பாதி வெங்காயம் இப்போ போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பாசிப்பருப்பு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாசிப்பருப்பு நீங்கள் வேக வைக்கும்போது வெறும் மஞ்சத்தூள் போட்டால் மட்டுமே போதும். போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு காரம் வேணும்னு நினச்சின்னா இந்த இடத்துல நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். திருப்பி ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த காயும் இந்த பருப்பு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் நல்லா கொதித்து வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான ஒரு கூட்டு ரெடி. பார்க்கும்போது சாப்பிடும் போல் இருக்குல்ல, ஏன்னா அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். பாசிப்பருப்பும் இந்த தேங்காய் பாலும் ஒரு சூப்பரான காம்பினேஷன். அதனால தான் இந்த இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த கறியை மட்டும் எடுத்து காமிக்கிறேன். இந்த அளவுக்கு கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்கணும். அதாவது கொஞ்சம் லூஸாக இருக்குன்னு சொல்கிறேன். அடுப்பை விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா திக் ஆகிடும். அதனால கரெக்டாக டெக்ஸ்சரில் எடுத்துருங்க. திருப்பி நம்ம தாளி போடணும். அதனால கொஞ்சம் நல்லெண்ணெய், இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு கடுகு, சீரகம் சும்மா லைட்டாக பேச்சுக்காக போட்டால் போதும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய்,
மீதி உள்ள வெங்காயம் இதில் போட்ட பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், லைட்டாக 1 நிமிஷம் வதங்கினா மட்டும் போதும். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர், இந்த 3 பவுடர் மசாலும் சும்மா பேச்சுக்காக போடுறோம். ஏன் கேட்டனா வெறும் தாளிப்பு நீங்கள் டேரெக்டாக அந்த பருப்பில் போட்டால் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மசாலா போட்ட பிறகு கொஞ்சம் ஸ்டாக் வாட்டர், அந்த பூசணிக்காய் வேக வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தது, அந்த தண்ணி இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி 1 நிமிஷம் குக் பண்ணுறோம். குக் பண்ணி முடித்த பிறகு டேரெக்டாக அந்த மசாலா அந்த காயோட போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த தாளிப்பும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த பெருங்காயம் நிறைய பேர் தாளிப்பு போடும்போது போட்டுருவாங்க. ஆனால் நான் இந்த ஸ்டைல் ஆஃப் மெத்தடுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, பெருங்காயம் அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் அடாடா அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான வெள்ளை பூசணிக்காய் கூட்டு ரெடியாக இருக்கும். அடுத்தது துவரம்பருப்பு துவையல். துவரம்பருப்பு 200 கிராம், காய்ந்த மிளகாய் 10லேருந்து 15 நம்பர், பூண்டு 10லேருந்து 15 நம்பர், புளி ஒரு சின்ன துண்டு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த துவரம் பருப்பு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த துவையல் பண்ணுறதுக்கு இந்த பருப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஈஸி தான் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு, ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த துவையல் நல்லா சூப்பராக வரும். சில பேர் மீடியமான ஃப்ளேமில் இல்லை ஹை ஃப்ளேம் வச்சு பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் அந்த துவரம் பருப்பு கரெக்டாக வறுத்து வராது. உங்களுக்கு கலர் வந்துடுமே தவிர அந்த பருப்பு கரெக்டாக வெந்து வராது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே போடணும். அதே டைமில் அந்த பூண்டு வறுக்கிறது வந்து ஹை ஃப்ளேம் வச்சா உங்களுக்கு வெந்து வராது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இது எல்லாத்தையும் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதாவது ஒரு 70% ரெடி ஆன பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த கருப்பு புளி போடுறோம். இந்த கருப்பு புளி எதுக்காக நான் இதில் யூஸ் பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும், அந்த புளிப்புத்தன்மை நல்லா ஷார்ப்பாக இருக்கும். எங்கள் வீட்டில் வெள்ளை புளி தான் இருக்குது, அதாவது புது புளி தான் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. ஆனால் என்னோடய சஜஷன் பழைய புளி தான். இதுக்கு பிறகு உப்பு தேவையான அளவுக்கு, பெருங்காயம் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாசனை போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் பெருங்காயம் போட்ட பிறகு திருப்பி மஞ்சத்தூள் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் அரைக்க ஆரம்பிங்க. ஏன் கேட்டனா மிக்சியில் போட்டு அரைக்கும் போது கெட்டி ஆகும். அந்த டைமில் மிக்சி வந்து சரியாக ஓடாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், சூடு ஆறின பிறகு அரைக்கலாம்னு சொல்கிறோம். தேவையான அளவுக்கு போட்டு பார்த்தீங்களா, இந்த பூண்டு கையில் எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே நல்லா சாஃப்டாக வந்து வரும். அதே மாதிரி தான் இந்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி அரைக்கிறோம். எடுத்த உடனே தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றி அரைங்க. வேணும்னா திருப்பி நீங்கள் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி தான் உப்பும். முக்கியமாக நம்ம மதியம் சாப்பாடு இல்லை நைட்டு சாப்பாடு சாப்பிட்றோம்ல, அந்த டைமில் தொட்டுக்க பர்டிகுலராக இந்த ரசம் சாதம், தயிர் சாதம், கிள்ளி போட்ட சாம்பார், இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் நீங்கள் தொட்டு சாப்பிட்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் இந்த கேழ்வரகு கூழ்லாம் சாப்பிடுவாங்கள்ல, கேழ்வரகு கூழ், அரிசி கஞ்சி, சீரக கஞ்சி, அந்த டைமில் இந்த மாதிரி துவையெல்லாம் வச்சு பண்ணலாம். தோரம்பருப்பு துவையல் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படி கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு, பச்சைப்பயிறு, கடலைப்பருப்பு, இந்த மாதிரி நீங்கள் எல்லா வகையிலும் நீங்கள் பண்ணிக்கலாம் பருப்பு வச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்பு போடுறோம்.
தாளிப்பு வந்து அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் சில பேருக்கு தாளிப்பு பிடிக்குன்னு சொல்லிட்டு தான் நான் தாளிப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளித்து கொட்டியிருக்கோம். இதை வந்து நீங்கள் தாளிப்பு இல்லாமல் தான் நீங்கள் சாப்பிடுவோம் நிறைய பேர், பட் இருந்தாலும் தாளித்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் தாளிப்பு போட்டால் அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும், என்ஜாய் பண்ணுங்கள்.